வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். ஜூலை மாதத்திற்கான பலன்கள். இந்த ஜூலை மாதம் குறிப்பாக தமிழில் சொல்லுவோம் 15ஆம் தேதி ஜூலை ஆடி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது என்ன? தக்ஷிணாயனத்தின் தொடக்கம். அதாவது உத்தராயணம் முடிஞ்சு தக்ஷிணாயனம் காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு பருவநிலை மாற்றம், நிறைய விஷயங்களில் மாற்றங்கள். அதாவது நம்மளுடைய அப்ரோச்சு, நம்ம வேலைகள் எல்லாத்துலேயுமே நிறைய மாற்றங்களை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு மாதம் இது. அதனால் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பெயர் குரு பூர்ணிமா. இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிக மிக முக்கியமான அமாவாசை. அமாவாசைகளில் 3 அமாவாசை இம்பார்ட்டன்ட். ஒன்று தை அமாவாசை, இன்னொன்று ஆடி அமாவாசை, 3வது அமாவாசை மாலை அமாவாசை. அதனால் இந்த ஆடி அமாவாசை முக்கியத்துவம் பெறுவதால் இது இந்த மாதம் வரல, அடுத்த மாதம், அது ஆகஸ்ட் 12 தான் வருது. ஸோ இதெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்தது. திதி கொடுக்கறது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ நம்ம ராசியுடைய பலன்களுக்கு போகலாம். மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் சூரியன் இருக்கிறார். ஏறத்தாழ 4ஆம் தேதி முதல் சூரியனும் புதனும் சேர்கிறார்கள். இது நிபுணத்துவ யோகம், புதாதித்ய யோகம் என்றெல்லாம் வழங்கப்படும். 12ஆம் வீட்டில் செவ்வாய், 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி, ஆனால் 2ஆம் வீட்டில் குரு உச்சம். அந்த குரு சனியை பார்க்கிறார். அப்போ நிறைய நன்மைகளை பற்றி தான் பேசுறது. அதே போல் சுக்கிரன் 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் 4ஆம் தேதியிலேருந்து இந்த மாதம் இறுதி வரை. ஸோ இந்த ஒரு கண்டிஷன்ஸில் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் எப்போ சூரியனும் புதனும் உங்கள் ராசியில் இருக்கோ அப்போ நல்ல ஒரு ஆத்ம பலத்தோடு திகழ்வீர்கள், தைரியமாக செயல்படுவீர்கள். உங்களுடைய பேச்சிலையும் நடவடிக்கையிலையும் நிறைய கான்ஃபிடென்ஸ் லெவல் நல்லா இருக்கும். அதே போல் எந்த ஒரு விஷயத்துலையும் சரியான முறையில் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கும் நல்ல ஒரு காலகட்டம். தன வருவாயை பொறுத்தவரையில் தன வருவாய் கண்டிப்பாக உயர்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் நிரம்ப இருக்குது. தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா 2ஆம் வீட்டில் சுக்கிரன், புதன் மற்றும் குரு 3 சுபர்கள். அதுக்கப்புறம் 4ஆம் தேதி அன்னைக்கு என்ன, புதன் உங்கள் ராசிக்குள்ளேயும் சுக்கிரன் 3ஆம் வீட்டுக்கும் போகிறார். இப்போ இதோடைய விளைவு சுப பலன்கள் நடப்பதோடு மட்டுமல்ல, சில நேரங்களில் ஒரு சிறு பிரயாணங்களை மேற்கொள்வது, அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெஸ்ட்டு காலேஜஸ் அது மாதிரி இடத்துல சீட் கிடைக்கிறது, மனசில் ஒரு தெளிவு, குழப்பம் நீக்கம் இதெல்லாம் ஏற்படும். சில முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள். அப்படி எடுக்கக்கூடிய முடிவுகளில் அது நியாயமான முடிவு. அதில் நீங்கள் ரொம்ப ஸ்திரமாக இருப்பீங்க, இப்படி தான் அப்படின்னு. அது உங்களுக்கு ஆதாயமாகத்தான் இருக்கும். குரு 10ஆம் வீட்டை பார்க்கிறார். 10ஆம் வீடு என்பது தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் அங்கே சனியால் வரக்கூடிய சில கால தாமதங்கள், சில பிரச்சனைகள்லாம் நீங்கும். அப்போது வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வெளிநாட்டு பயணத்திற்கான வாய்ப்புகள் ஏற்படுறது. அதே போல் சில முக்கிய விஷயங்களில் வெற்றி ஏற்படும். குறிப்பாக தொழில் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கக்கூடிய ஒரு மாதம். நீங்கள் ரொம்ப கிளாரிட்டியோடு பேசுவீங்க, கிளாரிட்டியோடு செயல்படுவீங்க. உங்கள் செயல்பாடுகள்லாம் யாரும் குறையே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சிறப்பான செயல்பாடுகளை பற்றி பேசுகிறது இந்த குறிப்பிட்ட மாதம். நிச்சயமாக ஒரு விஷயம் என்னென்னா, படிக்கக்கூடிய மாணவர்களாகட்டும், இல்லை நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கலாம், உங்களுடைய நிலை என்பது மாறுகிறது. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் நீங்குகின்றன. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் கொஞ்சம் சீராக உடல் ஆரோக்கியம் ஏற்படும். ஆனால் இதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, தேவையில்லாத மனசில் ஒரு கவலை, டென்ஷன், அதாவது அது எதுனா சம்மந்தமே கிடையாது. 12இல் செவ்வாய் இருக்கிறார். ஏதோ ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ், படுத்து தூங்கினேன்னு இல்லாமல் தூக்கத்தில் பாதிப்பு, லேட்டாக தூங்கிறது,
இப்படியெல்லாம் நம்மளோட இர்ரெகுலர் ஹேபிட்ஸாக வர்றதுனால ஹெல்த்தில் பாதிப்பு. அதில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்தோடு செயல்படுங்கள். அப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காஷன்னா என்ன காஷன்? நீங்கள் உங்கள் பேச்சு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அப்போ காஷன் கொஞ்சம் ஹெல்த்தில் ரெஸ்ட் எடுக்கிற நேரம், உண்ணக்கூடிய உணவுகள், இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம். மற்றபடி இந்த மாதம் உயர்வை தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.